Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. நானும் ஒரு சாட்சி சொல்லலாங்கிறது, ஒரு சாட்சி நன்றியாக தான் அந்த மாதம் நான் அந்த தியானத்துக்கு வந்திருக்கிறேன். கடந்த மாதம் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு திடீர்னு இல்லை, ஏறக்குறைய 2 மாதமாக உடம்பு சரியில்லை. பல மருத்துவமனையில் கொண்டு போய் காமிச்சோம், நிறைய செக்கப்லாம் பண்ணியாச்சு. யாராலையுமே என்ன நோய்ங்கிறத கண்டுபிடிக்க முடியலை. பிறகு திருச்சியில் கொண்டு போய் கேஎம்சியில் காமிக்கும்போது அவருக்கு வந்து பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பித்தப்பையை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, ஆப்ரேஷன்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்பாவுக்கு வயசு 85 வயசில் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது அவர் சுலபம் இல்லை, அதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் முயற்சி பண்ணுறோம்னு சொல்லி செஞ்சாங்க. பித்தப்பையில் 3 கல் இருந்தது, பெரிய கல். அது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 8 பேருக்கு அன்றைக்கி ஆப்ரேஷன் நடந்திருக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில். 8 பேரில் அப்பா தான் ஃபஸ்ட் ஆள். காலையில் 7 மணிக்கு கொண்டு போயிட்டாங்க. பெரிய கல், அது மாதிரி யாருக்குமே அங்கே இல்லை. அங்கே நடந்த 7 ஆப்ரேஷனில் அவருக்கு இருந்த மாதிரி யாருக்குமே இல்லை. 7 மணிக்கு உள்ளே போனவர் மதியம் 2 மணி ஆயிடுச்சு, வெளில வரவே இல்லை. 10 மணிக்கு கொண்டு போனவங்கலாம் 12 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. 2 மணி நேரம் தான் ஆப்ரேஷன் சொன்ன டைம். 7 மணிக்கு போனவர் 2 மணி வரைக்கும் வரல. ஒரே பயம். ஆப்ரேஷன் நேரத்தில் உள்ள நம்ம நுழைய முடியாது, யாரையும் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னா உடனே ஜெபமாலையை கையில் எடுத்துகிட்டு, மாதாவே எப்படியாச்சும் நான் எத்தனையோ பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பார்த்துருக்குறாங்க, நான் இது வரைக்கும் பெருசாக எதுவுமே கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமாலையை எடுத்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 மணி ஆயிடுச்சு, ஒரே பயம். ஒரு கட்டத்தில் பொறுமை தாங்க முடியாமல் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு, என்ன நிலவரமாச்சு சொல்லுங்கள், ஒரே பதட்டமாக இருக்குது, இவங்களுக்கு அப்புறம் போனவங்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, மணி 2 ஆயிடுச்சு, சொன்னால் தானே எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி போய் சத்தம் போட்டேன். இல்லை ஃபாதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு திருப்பி ஒரு 3 மணியை போல் ஒரு டாக்டர் வந்தார். உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அந்த பித்தப்பையை எடுத்துட்டோம், ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அங்கே போகக்கூடிய ஒரு நாளத்தில் இன்னொரு கல் ஒன்று இருக்குது, அதை எடுக்க முடியலை, அதை எடுக்கணும்னா அது கொஞ்சம் டேஞ்சர், அதனால் வேண்டிக்குவோங்க ஃபாதர், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும், அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் கடவுள் நம்மளை கைவிட, எத்தனையோ பேருக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்திருக்குது, கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நான் ஜெபமாலை சொல்லிகிட்டே இருந்தேன். எதுவும் நடக்காது, நீங்கள் போங்க, நீங்கள் செய்யுங்க, என்ன நடக்குதுன்னு தான் நாங்கள் கேட்டோம், சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்போம், சொல்லாமல் நீங்கள் பாட்டு 6 மணி நேரம் ஆச்சு சொல்லிட்டு சத்தம் போட்டோம். அப்புறம் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஏறக்குறைய ஒரு 3-3:30 மணி போல் தான் வெளில, காலையில் 7 மணிக்கு போனோம். நைட்டு சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு தெரியும், காலைல ஆப்ரேஷன், நைட்டு சாப்பிடக்கூடாது. நைட்டு 12 மணியோட தண்ணி நிறுத்திட்டாங்க, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயந்தரம் 3:30 மணி வரைக்கும் அவர் வாயில் எதுவுமே இல்லை, எதுவுமே சாப்பிடலை, ஒன்றுமே ஆகாரம் இல்லை. 85 வயசு, நல்லா யோசிச்சுக்கோங்க, அதனால தான் கஷ்டம். கொண்டு போட்டு திருப்பி 3:30 மணிக்கு வந்து சொன்னாங்க, கடவுள் புண்ணியத்தில் அந்த கல்லை நாங்கள் உடைச்சி கரைச்சி எடுத்துட்டோம், இனிமேல் பயப்பட தேவையில்லை, உங்கள் அப்பா பொழைச்சிருக்கிறாரு, ஆனாலும் வேண்டிக்கோங்க, அந்த ஒரு ஸ்டெண்டெலாம் நிறைய வச்சுருக்கிறோம், ஏன்னா டியூப்பில் போனதுனால டியூப்பை பிளாக் பண்ணிவிட்டு வேறு ஸ்டெண்டு வச்சுருக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க அப்படி. நான் இது வரைக்கும் புனல்வாசலில் கூட நான் அதை சொன்னதே கிடையாது. ஒரு வாரம் நான் பங்குலே இல்லை. எல்லாருமே கேட்டாங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, ஒரு வாரமாக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நைட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நெஞ்சு அடைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு அம்மாட்ட சொன்னாங்க. உடனே அம்மா வந்து இங்கே உள்ள உப்பை வந்து ஒரு தண்ணியில் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்துட்டு படுத்துட்டாங்க. அடுத்த நாள் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த நான் இசிஜி ரிப்போர்ட் எடுத்து நான் பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்டிக்கலில் அப்நார்மலிட்டின்னு இருந்துச்சு. நான் அப்போ உடனே வேண்டுறது என்னென்னா, நம்ம ஃபாதர் அடிக்கடி சொல்கிற மற்ற மாரி இது லேசான காரியம்னு சொன்னீங்க. நான் அதுக்கப்புறம் நான் போயிட்டு நேற்று சாட்டர்டே போயிட்டு நான் ரிப்போர்ட் தஞ்சாவூரில் போய் எடுப்பேன். எனக்கு கண்டிப்பாக இது எல்லாமே நார்மல் நீங்கள் சொல்லுவீங்க, அது நான் சண்டே போய் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம் கழித்து நேற்று தான் போயிட்டு நாங்கள் தஞ்சாவூரில் போயிட்டு அந்த இசிஜி எல்லாமே எடுத்து ஹார்ட்குள்ள எல்லாம் அந்த த்ரெட்மில் எல்லாம் எங்கள் அப்பா ஓட சொல்லி எல்லாம் செக் பண்ணாங்க. நான் பக்கத்தில் இருந்துட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் தெரியதையுமே என் ஸ்நேகமாயிரும் சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த அப்நார்மலிட்டின்னு இங்கே சொன்ன டாக்டரோட ரிப்போர்ட்டில் நான் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணேன். என்ன டாக்டர் வந்து எல்லாமே நார்மல் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் ஒரு வாட்டி எடுத்து செக் பண்ணும்போது எல்லாமே நார்மல்னு இருந்துச்சு. நான் கடவுள்கிட்ட சொன்னது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம், நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் போகும்போது எங்கள் அப்பாவுக்கு அப்படி இருந்தது, இப்படி இதாக அப்நார்மாலிட்டி இருந்தது, நார்மல்னால் நான் சாட்சி சொல்லுவேன்னு நான் அன்னைக்கே வேண்டினேன். அதுமாரி நேற்று உள்ள ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மல்னு வந்துச்சு.
அதுக்காக இயேசுக்கு கோடான கோடி நன்றிகள். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பேர் சகாய மேரி டாரதி. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். அடிக்கடி இந்த ஆலயத்துக்கு வரணும் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் வேறு கோயிலுக்கு போயிடுவேன். போன மாதம் நான் நம்பிக்கையாக வேண்டிக்கிட்டேன், மாதாவே இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்துக்கு வரணும், நான் போய் அங்கே சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். என்னை பேர் சொல்லி அளித்த அந்த மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என் பெயர் ரோஸ்மேரி. நான் மடப்புறத்துலேருந்து வரேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு 25 வருஷமாக அல்சர் ப்ராப்ளம். நான் 40 வருடமாக ஒரு வருடத்துக்கு 3 நாள் தியானத்தில் போயிருக்கேன். ஆனால் நான் எவ்வளவோ அழுதுருக்கேன், ஆண்டவரே எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுங்க, இல்லை என்னை எடுத்துக்கங்க. ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் போன வருடம் நம்ம பெரிய பாதர் செய்த ஜெப கூட்டத்திற்கு வந்தேன். நான் ஆண்டவரோட அருளாலும் நான் ஃபாதர் சொன்ன வார்த்தையாலும் நான் ரொம்ப நம்பிக்கை வைத்தேன். எனக்கு 6 மாதம் நான் மெடிக்கல் மாத்திரையும் சாப்பிட்டேன். இப்போ ஹோமியோபதி மாத்திரையும் 10 வருஷம் சாப்பிட்டேன். சாப்பிடுவேன், ஒரு 10 நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் திருப்பி எனக்கு வந்துடும். ஆனால் நான் அந்த ஜெபக்கூட்டத்துக்கு 6 மாதம் தான் நான் மாத்திரை சாப்பிட்டேன். நான் இது வரைக்கும் மாத்திரையே சாப்பிடலை. நான் அப்போ நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி இதை உப்பை தண்ணியில் போட்டு எண்ணெயும் போட்டு அந்த எண்ணெயவும் நான் வயிற்றில் தடவுவேன். அதே மாதிரி தான் நான் எனக்கு ஒரு மாதிரி வர்றப்போ நான் உடனே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ் 53 தடவை நான் சொல்லுவேன். எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் நீங்களும் ஆண்டவரை நம்புங்கள், நம்பினால் கைவிடுவதுக்கு இல்லை. நம் பைபிள் சொல்லியிருக்க வார்த்தை அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பேர் மைதிலி. நான் தானிக்கொட்டம் பங்குலேருந்து வர்றேன். நான் போன மாதம் இந்த ஆலயத்துக்கு வரக்குள்ள நான் மாதம் வர முடியல, 2 வருஷம் ஆகுது. ஆனால் நான் போன மாதம் இந்த கூட்டத்துக்கு வந்தப்போ என் மாமியாளுக்கு ரொம்ப உடம்பு முடியல, வயிறில் ரொம்ப பிரச்சனை, வயிற்றில் ஹாஸ்பிட்டல்லாம் போய் வைத்தியம் பண்ணோம். அப்போக்கும் ரொம்ப முடியல, அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும், வயிற்றில் குழா மூலியமாக வைத்தியம் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னாங்க. பண்ணினாலும் அவங்களுக்கு அது தாங்காது அப்படின்னு சொன்னாங்க. நானாக வேண்டிக்கிட்டு வந்தேன். இந்த ஆலயத்துக்கு வந்தப்போ போன மாதம் வேண்டிக்கிட்டே போனேன், மாதாவே அடுத்த மாதம் நான் ஜனவரி 25ஆம் தேதி வரக்குள்ளே அவங்க அந்த ஸ்கேனுக்கும் போகக்கூடாது, அவங்களுக்கு அந்த டிசென்ட்ரி அவங்களுக்கு இருக்கக்கூடாது மாதாவே அப்படின்னு வேண்டிட்டு போனேன். இன்ன வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க. நான் ஜனவரி 7ஆம் தேதி அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனப்போ அவங்க டாக்டர் கேட்டார், எதுவும் பிரச்சனை மறுபடியும் இருக்காமா அப்படின்னு. எதுவும் பண்ணலை சார், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணத்துக்கு இந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்னோட பேர் நிக்கோலாஸ் மேரி. நான் இந்த திருத்துறைப்பூண்டி பங்குலேருந்து தான் வரேன். நான் இப்போ ஜூன் மாதம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆகுது. ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஜூன் மாதம் இங்கே வந்தேன். குணமளிக்கும் வழிபாட்டில் தொடர்ந்து கலந்துக்கிட்டேன். இங்கே நான் வேண்டிக்கிட்டேன். நான் ஜூன் மாதம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஏப்ரல் மாதம் எங்கள் ஊரில் நான் ஸ்கேன் பார்க்கும்போது நீர்க்கட்டி நிறையா இருக்குது, பெருசாகவும் இருக்குது, அதில் ஒரு இரத்த கட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப பயந்துக்கிட்டு திருப்பி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பயந்துட்டு திருப்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகலை. இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். ஆனால் போன மாதம் தான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அது வரைக்கும் நான் குணமளிக்கும் வழிபாட்டில் தான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன்.
எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க நற்கருணை ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து அந்த ஸ்கேன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் தான் நற்கருணை ஆண்டவர்கிட்ட மெழுகுதிரி பொருத்தி நான் ஜெபம் சொல்லிட்டு போனேன். ஆனால் அங்கே அவ்வளோ பெருசாக ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு இருந்தது. இங்கே வந்து நீர்க்கட்டி இருந்த இடமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நான் நினைக்க முடியாத அளவுக்கு என்னோடய ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகமாக இருந்தது. கர்ப்பப்பையும் ஆரோக்கியமாக இருக்குது, சீக்கிரம் குழந்தை தங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் என்னையை சந்தோஷப்படுத்தினார். இதே மாதிரி நான் திருப்பி சீக்கிரத்தில் வந்து குழந்தை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி நான் சாட்சி சொல்ல சீக்கிரம் வருவேன். அதுக்கு உமக்கு கோடான கோடி நன்றி. இது வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. உமக்கு கோடான கோடி நன்றி. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இயேசுவுக்கே புகழ். நன்றி. மரியே வாழ்க. கடந்த மாதம் 3 தினங்கள் ரோட்டரி கான்ஃபரன்ஸுக்காக மதுரைக்கு போயிருந்தேன். ஃபாதர்கிட்ட சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனேன். போன இடத்துல லாட்ஜில் என்ன ஆகிட்டு 2 லிஃப்ட் இருந்துச்சு. ஒன்று ஒர்க் பண்ணுறது, ஒன்று ஒர்க் பண்ணாத இருந்துச்சு. அதில் மாற்றி ஏறிட்டேன். அப்படியே டோர் லாக் ஆகிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல, திகைச்சு போயிட்டேன். நல்ல வேலையாக அந்த அபாய மணியை அடித்தோடனே 2வது மாடியில் போய் அந்த லாக்கு திறந்துச்சு. அப்போ தான் உயிர் வந்துச்சு. நான் சந்தன்ராஜனை மட்டும் சொன்னேன், சொல்லாமல் இருக்காதையா அப்படின்னு சொன்னேன். சாட்சி சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதனால் இது பெரியலேருந்து தப்பிச்சுக்கிட்டோம். அண்ணே சீக்கிரம் வாங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. சத்தமா. என் பேர் ஜெயசீலி. எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு உடம்பு சரியில்லை. திருச்சிக்கு செக் பண்ண போனோம். இப்போ போனப்போ அவங்க பயங்கரமாக குழப்பி விட்டாங்க. சரி உடனே ஜெப கூட்டத்துக்கு வர ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தோம். வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சின்ன ஃபாதர் வந்து பிரசங்கம் வச்சப்போ இந்த சோதனைனே வச்சாங்க. எனக்கே சொல்கிற மாதிரியே இருந்தது. பயந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் பெரிய ஃபாதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனோம். பயப்படாமல் போங்க, ஒன்றும் செய்யாதுன்னாங்க. அன்றைக்கி சாயந்தரமே சென்னை போரூர் ராமச்சந்திராவுக்கு போனோம். போய் டெஸ்ட் எடுத்தால் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படியே அழுது ரொம்ப இது பண்ணோம், ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் சரி கொரோனாஸ்கோப்பின்னு ஒன்று எடுப்போம், அதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நம்ம மறுபடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபாதர்கிட்டே சொல்லியிருந்தோம். எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் போய் ஸ்கோப்பி எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். 3 நாள் சென்று ரிசல்ட் வந்தது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னு சரி திரும்ப வர சொன்னாங்க எங்களை. சரின்னு போய் இன்னொரு டெஸ்ட் எடுத்தாங்க. சிஸ்டர்ஸ்கோப்பின்னு ஒன்று எடுத்தாங்க. அதை எடுத்து அதுலேயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு சரி ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி இது தீபாவளி அன்னைக்கு அட்மிஷன் போட்டு ஆப்ரேஷனுக்கு தேதி கொடுத்துருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். சரின்னு ஐசியூவில் இருந்தாங்க 3 நாள். அப்புறம் நல்லா ஆகிட்டாங்க. அப்புறம் வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மறுபடி திரும்ப ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றுமே முதல்ல அவங்களுக்கு உடம்புல ஒன்றுமே ரொம்ப மோசமாக இருந்தாங்க. மறுபடியும் பண்ணணுமே ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு சரி ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெண்டிலேட்டரில் தான் இருந்தாங்க. வெண்டிலேட்டரில் இருந்தப்பெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறதுனே தெரியல. நான் இதோட நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிவிட்டு அழுதுகிட்டே தான் இருந்தேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். சோஸ்திரப்பள்ளி சொல்லிகிட்டே இருந்தேன். ஃபாதர் கொடுத்த எண்ணெயே கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்கோப்பிலே ஒன்றும் இல்லைன்னு வந்தது. திரும்ப மறுபடியும் 3 நாள் சென்று ஐசியூலேருந்து மாற்றினாங்க. மாற்றி திரும்ப இது பண்ணோன்னா வாமிட் நிற்கவே இல்லை. நானும் என்னென்னமோ ஜெபம் பண்ணி பார்க்குறேன். 1 மாதமாக வாமிட் நிற்கவே இல்லை. ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போட்டேன். நான் புத்தகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். வேண்டாம், எனக்கு ஆண்டவர் வேண்டாம், யாருமே வேண்டாம், எனக்கு இது வேண்டியில்லை, எனக்கு இவ்வளோ தூரம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு இனிமேல் ஜெபமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் எங்கள் மாமா ஃபோன் பண்ணுறாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சாதாரணமாக ஃபோன் பண்ணி சரி திரும்ப எடுத்துக்கிட்டேன். இனிமே விடக்கூடாது ஆண்டவரை அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் சென்று மறுநாள் 2 நாள் சென்று வாமிட் நிற்கல. மறுபடியும் போய் அங்கேயே அட்மிஷன் போட்டோம். அப்பையும் சொல்லிட்டாரு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா, இவரோட மைண்டு இது கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதையும் முடிச்சுட்டு திரும்ப
இன்னொரு ஆஸ்பத்திரியில் கொண்டு காட்டினா அவரும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணோம், சிறுகுடலில் ஒரு கட்டி இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி வீட்டுக்கு வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இன்னுமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தோம். காலையில் எழுந்திரிச்சாங்க, தன்னாலே சரியாயிட்டு, என்ன செஞ்சதில் வாமிட்டு அதனால் நின்றுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தெல்லாம் நின்றுட்டு இப்போ நல்லா இருக்காங்க. மறுபடியும் இவர் ரொம்ப நாள் ஆகிட்டு நான் சொல்லணும் இன்னொரு டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம், அந்த டெஸ்ட்லேயும் இப்போ ஒன்றும் இல்லைன்னு வந்ததுனால இப்போ வந்து சாட்சி சொல்கிறேன். ஆண்டவருக்கே நன்றி. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்த சாட்சி. என் பேர் கிளாரா, திருத்துறைப்பூண்டி. கிறிஸ்மஸ்க்கு வீடு சுத்தம் பண்ணும்போது கீழே விழுந்ததில் என்னென்னா காலில் வந்து நல்லா கட்டி மாதிரி ரத்தக்கட்டு வந்து ஒரு 2-3 நாள் விட்டோன்னே நல்லா கட்டி மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி இதை எப்படி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் கட்டி சரியாகவே ஆகலை. ஆனால் அப்போயே வந்து இந்த எண்ணெயை தான் தடவிக்கிட்டே இருந்தேன். திருப்பியும் இது சரி இதுமாரி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க சொன்னாங்க 5 நாளைக்கு மருந்து கொடுத்துட்டு இந்த கட்டி சரியாக போகலைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் 5 நாள் வரைக்கும் நான் மருந்தும் சாப்பிட்டேன். ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து எண்ணெயை எடுத்து தடவிக்கிட்டே இருந்தேன். எனக்கு 10 நாள் கழித்து அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இன்னமும் ஒரு சின்னோண்டு ஒரு கட்டி மாதிரி இருக்குது. ஆனால் அது மாதாவோடைய அற்புதத்தினால தான் எனக்கு அந்த சுகம் கிடச்சிச்சு. அதுக்கு ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. கை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.